வணக்கம். நிஃப்டி சாரி அடி ஃப்ரைடே இன்னைக்கு, ரைட்? என்னடா 23,000 கண்ணுக்கு தெரியுது, இது தெரியுது, அது தெரியுது. எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே வரும்ன்றது. இது ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ரைட்? சிஎன்பிசியில் ஒரே ஒரு நியூஸ் வந்துச்சு, தட் இந்தியாவில் யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது அண்ட் இன்னொன்று வாட்ஸ்அப் ரிமோரில் மாரிஷியஸ் இஷ்யூனால ஹெவி செல்லிங் நடக்குது. ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மோஸ்ட்டாக நெகட்டிவ் சைட் கான்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் 3% கீழே வந்துச்சு. நல்லா பெருசாக கீழே விழுந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மேலே தூக்கி இருக்கு. இந்த தூக்குனதை ஹெவி வால்யூமோட தூக்கி இருக்கு. அண்ட் ஹெவி வால்யூம் தூக்குனதுக்கு ரெண்டு விதத்தில் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். பெருசாக கீழே விழுந்ததுக்கு இது ஷார்ட் கவரிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? இப்போ ரீசன்ட் லோ, நேற்று லோ வேவ் 3ன்னு எடுத்துக்கலாம். இது 1 ஹவர் சார்ட்டாக ஒரு 75 மினிட்ஸ் சார்ட்டாக அது வேவ் 3ன்னு எடுத்துக்கலாம். மேலே போனது வேவ் 4ன்னு எடுத்துக்கலாம். வேவ் 5 கீழே வரும்ன்றது டெக்னிக்கலாக எடுத்துக்கலாம். பட் போனது ஹெவி வால்யூமோட போயிருக்கு. தட் மீன்ஸ் காரணம் என்னதுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பியூர் ஷார்ட் கவரிங். அவன் ஷார்ட் பண்ணிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. மேலே சல்லுன்னு மேலே தூக்கும் போதும் நடக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி தான் நடந்திருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ரேலி ஆன் தி அப்சைட், ரைட்? அதுவும் புல் பேக் ரேலி. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 50% அந்த உளுந்ததுக்கு 50% புல் பேக்ல நிற்கிது. வால்யூமோட போயிருக்கு. எப்பயுமே இந்த ஃபாலுக்கு இந்த புல் பேக் வால்யூம் இல்லாத போனாதான் ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப மண்டே அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும். டேட்டா ஆகட்டும், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எது எடுத்துக்கிட்டனாலும் மண்டே அன்னைக்கு தூக்குமா இல்லையான்றது தெரியல. பட் அதை பிரேக் டவுன் பண்றோம். லோவர் சைட்ல நம்ம வரோம்னு சொன்னால் இந்த கதை தான். நீங்க ரிலையன்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா நான் எடுத்திருக்கிறேன். ஃபால் வரும்போதும் வால்யூம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் மேல அந்த புல் பேக் மறுபடி போகும்போதும் ஹெவி வால்யூமோட போயிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்க எண்ட் ஆஃப் த டே சார்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபால், 2.5% ஃபால், பட் வால்யூமோட வந்திருக்குன்னு சொன்னா அந்த வால்யூம் இட் வில் ஷோ. டெக்னிக்கலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊர்ல எந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அவன் சொல்றது வால்யூமோட கீழே விழுந்திருக்குன்றது, ரைட்? ஆனா அந்த வால்யூம் எப்போ வந்திருக்கு? புல் பேக் வரும்போது தான் ஆக்சுவல் வால்யூம், ஹெவி வால்யூம் வந்திருக்கு. ஸோ ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்கறதுக்கும் உள்ள போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு, ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலோட்டமா படிச்சவங்க வால்யூமோட கீழே விழுந்திருக்கு, பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க. அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போதும் வித்தியாசம் வேற படம் காட்டுது. மண்டே அன்னைக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் ஷார்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அது எல்என்டி ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், கோட்டக் பேங்க் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே ஷார்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே ஷார்ட்ல உட்காந்துருக்காங்க. யூஎஸ்ல சூப்பர் டூப்பரா 450 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பெட்ரோலியம் விலை, ரைட், ஆல்மோஸ்ட் $82 வந்துருச்சு. நம்ம வாங்குறது பிரெண்ட், ரைட்? ஸ்வீட் க்ரூட் யூஎஸ் வாங்குறது அரௌண்ட் 77 பக்கமா வந்துருச்சு. நம்மளது போன வாரம் உச்சம் ஆல்மோஸ்ட் 89 வரைக்கும் இருந்துச்சு. 89ல 83 கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் சூப்பரான விஷயம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நாளைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே பறக்கும். ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், இது எல்லாமே பறக்கும். ஏஷியன் பெயிண்ட்ஸ், இது எல்லாமே பறக்கும். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ட்ராப்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் போட்டவங்க மேபி, மறுபடியும் நான் சொல்றேன், மேபி அவங்க வார்த்தையை அவங்களே மெல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் ஏன் நீங்க கன்ஃபார்ம்டா பேச மாட்டேங்கிறீங்க சொன்னால் மார்க்கெட்ல எப்பயுமே ப்ராபபிலிட்டிஸ் தான் நம்ம பேசுறோம். எனக்கு சாதகமா என்ன இருக்கு, 10 பாயிண்ட்ல ஒரு 8 பாயிண்ட் எனக்கு சாதகமா இருக்கு, 2 பாயிண்ட் எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எடுக்கலான்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உன் சைட்ல சாய்ஸஸ் இருக்கு.
இது வந்து நான் சொந்தமா முயற்சி பண்றேன், நான் சொந்தமா ட்ரேட் எடுக்கிறேன்னு சொன்னால் கன்ஃபார்ம்டா எடுறான்னு. பட் வெளியில சொல்லும் போதும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து செபிக்கெல்லாம் ரைட் பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கப்பம் கட்டுற அளவுக்குலாம் நாங்கள் வந்து ஒன்றும் சம்பாதிக்கல. நாங்கள் வந்து நிறைய டிப்ஸுக்கு வந்து இவ்வளோ காசு வாங்குறோம் அவ்வளோ காசு வாங்குறோன்றது எதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி கப்பம் கட்டணுன்ற விருப்பமும் கிடையாது. வாங்க எங்களோட ட்ரைனிங்கில் வந்து இந்த விஷயத்த எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஃபுல்லாக கற்றுக்கிறது. அதாவது எது கண்ணுக்கு தெரியுது, அது கீழே என்ன நடக்குது, அது வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். எங்கிறது எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ மண்டே அன்னைக்கு ஒரு வெட்டு குத்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஷார்ட் கவரிங்ல மேலே மார்க்கெட் தூக்கிறதுக்கான அதிகபட்சம் சான்சஸ் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இது எல்லாமே வந்து கேப் அப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபைனலா வந்து பிக் டாப்பிங் டெய்லோட வந்து போட்டிருக்கு. டெக்னிக்கலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது உச்சத்துல வந்து ஒரு டாப்பிங் டெய்ல். ஸோ பாட்டம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே அன்னைக்கு என்ன நடக்குதுன்றது. செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே நெகட்டிவா இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் மெட்டல், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் சிமெண்ட். நீங்க வந்து டெக்ஸ்டைல் தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் இருந்துச்சு. அதில் டெக்ஸ்டைலில் இருக்கிறது 4 கம்பெனியுமே வந்து நெகட்டிவ். பேஜ் இண்டஸ்ட்ரி ஃப்ளாட் நெகட்டிவ், ட்ரெண்ட்ஸ் ஒரு 3.5% டவுனு. எஸ்ஆர்எஃப் எனக்கு புரியல, எஸ்ஆர்எஃப் வந்து மோர் ஷுட் பி ஆன் கெமிக்கல் சைடு, ஏன் வந்து டெக்ஸ்டைல் சைடில் வச்சிருக்கிறாங்கன்றது தெரியாது. அதுக்குமா ஆதித்யா பிர்லா ஃபேஷன், இது எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரலி ரிலையன்ஸ் டவுன்னா எல்லாமே டவுனு. ரிலையன்ஸ், பெட்ரோநெட், எம்ஜிஎல் இவங்க எல்லாமே வந்து பெருசாக டவுன் ஆயிருந்துச்சு. பேங்கிங் செக்டர் அதர் தென் ஐசிஐசிஐ 0.1% பாசிட்டிவ், மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ் வந்துச்சு. கோட்டக் வந்து ஆல்மோஸ்ட் 1.8, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.7, இது எல்லாமே நெகட்டிவ் வந்துச்சு. உளுந்தப்ப எல்லாருக்குமே வந்து பயம். அந்த பயம் வந்து எங்க காட்டினாங்கன்னு சொன்னால் மிட் கேப், எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்ல தான் காட்டினாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு ஒரு பெரிய ரேலி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 hour ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு வந்து ஆட்டம் உண்டு. சரியா? ஸோ புல் பேக் ரேலி வெரி ஸ்ட்ராங், பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த விதமான டிசிஷனை இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து ரிலையன்ஸ்ல வந்து 3000 கால் வாங்கி வச்சிருந்தீங்களா, என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னமும் ஹோல்ட் பண்றேன். என் பர்சனல் அக்கௌண்ட்லயும் ஹோல்ட் பண்றேன், ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட்ல வாங்கியிருந்தோம் அதுவும் ஹோல்ட் பண்றோம். எனது ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 47 அண்ட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 19 rupeesல இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் இட். சரியா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செயின் பிரகாரம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 22,000 லெவல்ல ஹையஸ்ட் புட்டும் 22,800ல ஹையஸ்ட் காலும் வந்து ரைட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,500ல ஹையஸ்ட் புட்டும், காலை பொறுத்த வரைக்கும் 49,500ல ஹையஸ்ட் காலும் வந்து ரைட் ஆயிருக்கு. கண்ணுக்கு இன்னமும் அந்த 23,000 தெளிவா தான் இருக்கு அப்சைட் டார்கெட்டுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,500, 50,350 மேபி அடுத்த வாரம் வரலாம். அடுத்த வாரம்னா இந்த கம்மிங் மண்டேல இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் வெனஸ்டேக்குள்ளன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட் லைக்லி ஃப்ரைடேக்குள்ள 50,500 வரதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு ஆஸ் ஆஃப் நவ். ரைட்? அண்ட் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், டே சார்ட்ல ஆகட்டும், இல்லை ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம்னா ஓவர் சோல்ட் ஜோன்ல இருக்கு. ஸோ டெஃபினட்டா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இல்லை இந்த ஜோன்ல ரைட் வடசட்டியில போட்டு வறுக்கிற மாதிரி டைம் கில் பண்றதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே ஈவினிங் டேட்டாஸை வச்சுட்டு ஃபர்தர் டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாக் ஏதாச்சும் ஹோல்ட் பண்றீங்கன்னு சொன்னால் மேபி நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட் வெயிட் பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.